பல்லடத்தில் பெற்றோர் மற்றும் மகன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தனிப்படை காவலர்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய சூழலில் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 30 கிராமங்களில் தேடி கிடைத்த தகவல் மற்றும் தடயங்களை வைத்து தனிப்படை போலீசார் முகாம் அமைத்து குற்றவாளிகளை தேடி வரக்கூடிய நிலையில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். இந்த குற்றவாளிகளை பிடிக்க எவ்வளவு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. அதாவது தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு அடுத்து இருக்கிறது சேமலைக்குன்றம் பகுதி. அந்த பகுதியில நள்ளிரவுல 3 பேர், தெய்வசிகாமணி மற்றும் அலமேடு மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல அன்றிலிருந்தே ஐஜியுடைய நேரடி விசாரணையின் கீழே 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் இந்த பகுதியை சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற 30 கிராமங்கள், 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அந்த வழியை வந்து சென்றவங்க, பாலுக்கு வந்தவங்க, டவர் வேலை செஞ்சவங்க, அந்த வழியா பெட்ஷீட் வித்தவங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு 1000க்கும் மேற்பட்டவர் விசாரணை மேற்கொண்டு அவர்களுடைய கைத்தடயங்கள், மற்ற செல்போன் டிராக்கு மற்ற கம்ப்ளீட் விசாரணை அடிப்படையிலுமே எந்த துப்பும் திளங்காம போலீஸ் கடந்த 1 மாதமா திணறி வந்த ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே விழிப்புணர்வுகளும் கிராம போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்தாங்க. 14 தனிப்படைகளுமே பல்வேறு விதத்திலையும், அதாவது வரவு செலவு விவரங்கள் மேலும் அவர்களுடைய தனிப்பட்ட பிசினஸ் ரீதியா பிரச்சனையா, இல்ல அந்த பகுதி சொத்து பிரச்சனையா, மேலும் வேற யாராவது திருடருக்கு வந்தவர்களா, மேலும் அவருடைய செந்தில்குமார் மற்றும் வேறு யாரோட தொடர்பு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பலவித கோணங்களையுமே விசாரணை மேற்கொண்டு 1000க்கும் மேற்பட்டவர்களை விசாரணை மேற்கொண்டு கடைசியா ஒரு 20 பேர் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அதன் அடிப்படையில அந்த 20 நபர்கள் கொடுத்த துப்பின் மூலமாக மற்றும் ஆந்திரா கர்நாடகாவுக்கு இப்போ தனிப்படை போலீசார் 2-3 தனிப்படை போலீசார் தற்போது 2-3 நாட்களாக அங்கே முகாமிட்டு தற்போது குற்றவாளிகள் நெருங்கி கொண்டு வருவதாகவுமே, அதன் அடிப்படையில இப்போ இந்த வழக்குல துப்பு துளங்கி இருக்கிறதாகவுமே இப்ப நமக்கு தெரிய வருகிறது. இது தற்சமயமான போலீசாருடைய தகவலா இப்போ நம்ம பார்க்கிறோம். மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையுமே நாம் தெரிவித்துக் கொண்டே இருப்போம் கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி சரவணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.